ஒரு வழியாக தீபாவளி முடிஞ்சுதுங்க. என் ஹஸ்பண்ட் சோகமாக அஸ்வினிக்கு டாட்டா பை பை சொல்கிறாரு. நானும் அப்படியே சோகமாக டாட்டா சொல்லிட்டேன். இன்றைக்கி அவள் கிளம்புறா 2-3 நாளுக்கு அப்புறம். நானும் நாளை காலையில் கேலிக்கட்டு கிளம்பிடுவேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஐயோ ஒரு பெரிய முருங்கை மரம், எவ்வளோ முருங்கைக்காய், இதை எப்படி சும்மா விட்டுட்டு போகிறது. அவர்கிட்ட சொன்னேன் வாங்க பறிங்கன்னு. எங்கள் அப்பா சொன்னார் கொம்பெல்லாம் ரொம்ப நீண்டு போயிடுச்சு, பேசாமல் எல்லாம் கட் பண்ணி விட்டுரு அப்படின்னாங்க. ஓகே, இவருக்கு தான் உங்களுக்கு தெரியுமே ப்ரூனிங் சீசர் கொடுத்தோம்னா டபடபடபன்னு கட் பண்ணி விட்டுருவார் எல்லாமே. ஸோ இது அப்படி கட் பண்ண முடியாது, முருங்கை மரத்தை அப்படியே உடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ உளுந்துருவாரோன்னு நினச்சேன். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 கொம்பை உடச்சி போட்டார். அதில் இருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் ஆட்டையை போட்டு கொண்டு போகிறேன். முருங்கைக்காய் மட்டும் இல்லை, முருங்கை பூவு, முருங்கை இலை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ இருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறித்து எடுத்து பசங்க கட்ட கீழே வந்தாங்க. எல்லாம் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் கொடுங்க, எல்லாம் பேக் பண்ணி வைங்க என்னோடய பேக்லன்னு சொல்லியாச்சு. ஸோ இருக்கிற முருங்கைக்கீரை எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் விடுற மாதிரி தெரியல, அவர் இன்னும் பறிச்சிட்ருக்காரு பாருங்களேன் பின்னாடி நின்று.